இந்த வேலையிலும் அவனுடைய பாடுமரணங்களை நினைவுகூர்தான். இந்த வேளையிலே அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் சிலுவையின் மத்தியிலே நமக்காக பொழிந்ததான 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது வார்த்தையாக என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றதான வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றதான இந்த வார்த்தை 7 வார்த்தைகள் நடு மைய பகுதியான வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த வார்த்தை தேவன் பேசினதான அதே மொழியிலே எந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டாலும் இதே வார்த்தையில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றதான அதே வார்த்தையை நான் குறிப்பிட்டு எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை நாம் பார்க்குமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே, இதே வசனம் ஒற்று அடி கூட பெறலாமல் இன்னொரு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்றதான இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஏதோ தேவன் அவரை கைவிட்டதாகவும் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறதாகவும் காணப்படுகிறதாக ஒவ்வொருவரும் கற்பனை செய்து கொள்கிறார்கள். அங்கே நின்றவர்கள் கூட ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லும்போது எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றதாக அங்கே பார்க்கிறோம். பாவத்தின் கோரப்பிடியிலே பாவத்தின் தன்மை தேவன் மீது சுமத்தப்படுகிறதான அந்த வேளையிலே தேவகுமாரனாக இருந்ததான தேவகுமாரன் இந்த உலகத்தில் வரும்போது 100% தேவனாக இருந்தாலும் கூட 100% மனிதனாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அந்த மனிதனாக வாழ்ந்ததான தேவனுடைய தலைமையிலே இந்த மனு உலகத்தின் முழு பாவமும் இப்பொழுது இருக்கிறதான மக்களை அல்லாமல் இனி பிறக்க போகும் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் சுமக்கத்தக்கதாக அவருடைய தலைமையிலே அவருடைய பாவத்தை அவருடைய தலைமையிலே சுமந்தவராக நிற்கும்போது பிதாவினுடைய முகம் அவருடைய பிதாவினுடைய பிரசன்னத்தை மறைக்கிறதான வேளையிலே கூப்பிடுகிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நம்முடைய பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யாராவது ஒரு வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருடைய நீதியாக மாறும்படி பாவத்தை மன்னித்து நமக்கு விடுதலை அளிக்கும்படி அவருடைய நீதிக்கு உட்படும்படியான ஒரு காரியத்தை செய்வதற்கு பாவமறியாத தேவன் பரிசுத்தமுள்ளதான நம்முடைய பரம தகப்பனுடைய குமாரனாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாகி சிலுவையிலே அடிக்கப்படுகிறவராய் அந்த இடத்திலே காணப்படுகிறதான வேளையிலே எப்பொழுதும் என்னை கண்டான் பிதாவை கண்டான் என்று சொன்னதான இயேசு அவருடைய முகம் மறைக்கப்பட்டதான வேளையிலே நாம் அதற்கு முந்தின வசனத்தை பார்ப்போமானால் 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அந்த அந்தகார வேளையிலே அந்தகாரத்தின் நேரத்திலே தேவனுடைய பிரசன்னம் பிதாவுடைய பிரசன்னம் இயேசுவுக்கு மறைக்கப்படுகிறதான வேளையிலே கூப்பிடுகிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த இயேசு பேசினதான வார்த்தை அதே தாய்மொழியிலே மிகுந்த சத்தத்தோடு, அதாவது பாவத்தின் உச்ச கட்டம், முழு உலகத்தினுடைய பாவம், நம்முடைய பாவங்களை பாராத சுத்த கண்டர் அவருடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்படும் போது அவரை பார்க்கக்கூடாதபடி அவர் பிரசன்னம் மறைக்கப்படுகிறதான வேளையிலே தேவன் கூப்பிடுகிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அந்த வேளையிலே ஏலி ஏலி லாமா சமக்தானி என்று சொல்லும்போது கூட எலியாவை கூப்பிட்டு எலியாவை அந்த காலத்தில் பார்க்கும்போது அவருடைய தனிப்பட்ட ரதங்கள் குதிரைகள் அக்கினி மயமான ரதங்கள் அவருக்கு உண்டு. அவர் அதில் அழைத்து செல்வாரோ என்றதான ஒரு மாம்சீக பிரகாரமான ஒரு சிந்தனையை அந்த இடத்துல ஒவ்வொருவரும் மனதுக்குள்ளாக ஆலோசிக்கிறார்கள் என்றதாக பார்க்கிறோம். இன்னுமாக அந்த வசனத்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிப்போம்.
அக்கிரமங்களும் பாவங்களும் தான் நம்முடைய தேவனுக்கு முன்பதாக மாம்சீக பிரகாரமான நமக்கு தேவனுடைய முகத்தை மறைக்கிறது என்கிறதாக இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இதை வசனத்தை பார்க்கும்போது மாம்ச பிரகாரமாக 100% மனிதனாக வாழ்ந்ததான இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை நம்முடைய உலக பிரகாரமான முழு உலகத்துக்கும் சர்வ உலகத்தின் பாவத்தை நிறுத்தி செய்வதற்காக அந்த கிருபாதார பலி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே சுமத்தப்படும் போது அது தேவனுடைய முகத்தை மறைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய முகம் நமக்கு வெளிப்படுகிறதாக காணப்படுகிறது. தேவனுடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான தேவனுடைய உறவோடு ஹல்லேலூயா காணப்படுகிறதான வேளையிலே தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தை நாம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதான நாம் ஒரு நாள் அந்த முகத்தை பார்க்கவில்லை என்றால் நம்முடைய மனம் எப்படி அங்கலாய்க்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கை குறைந்தால் கூட ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டது போல, ஏதோ ஒன்று இழந்து விட்டது போல நாம் ஃபீல் பண்ணுகிறோம். அப்படியே ஏதாவது பாவங்களை செய்து விட்டால் நம்முடைய நிம்மதி, நம்முடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்துப்படும் போது நாம் கூப்பிடுகிறதான அந்த ஒரு உள்ளத்தின் நிறைவு இந்த இடத்துல வெளிப்படுகிறது. நம்முடைய பாவங்களை தேவனுடைய அறிக்கை பண்ணி தேவனுடைய பிரசனத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும் வரை அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டதான காரியங்களை தான் இங்கே பார்க்கிறோம். யோபுக்கு எழுதின புஸ்தகம் 34 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். யோவான் 1 அதிகாரம் 8 வசனம். நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறதாக பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையிலும் நம்முடைய சொல், செயல், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நம்முடைய பாவங்கள், பாவ செயல்கள், பிசாசின் தந்திர கிரியைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதாக பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் இல்லை என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து 100% பாவம் இல்லாதவராக வாழ்ந்தாலும் மாம்ச பிரகாரமாக நம்முடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு நமக்காக பாவமான கிருபாதார வழியாக நமக்காக பலியான தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லதாக இருக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்னை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு இருள் அந்த வேளையிலே தேவனை சூழ்ந்து கொண்டதான ஒரு அந்தகாரத்தின் வேளையாய் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையில் கூட பிறருக்கு விரோதமாக பிறருக்கு செய்ததான காரியங்களை மன்னியாதபடி நம்முடைய பாவங்கள் பிறருக்கு நாம் மன்னிக்காவிட்டால் கூட மன்னிக்கப்பட முடியாத பாவங்களாய் காணப்படும். அப்படிப்பட்டதான காரியங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து தேவனுக்கு பிரியமானதாய் அவர் சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்ததான தேவனுடைய பிரச்சனத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவர்களாய் காணப்படுவோம். 1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறோம்னால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை என்னால் அறிந்திருக்கிறோம். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது அவரை அறிந்து அவருடைய பாதைகளை தொடர்ந்து தேவனுடைய தெய்வீக பிரசனத்தோடு கூட தேவனுக்கு உகந்தவளாய் சாட்சியாய் தேவனுடைய சமூகத்திலே வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்து நம்மை மேலே செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனத்திலே பார்க்கும்போது நாம் தேவனத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆகையால் அன்போடு கூட ஒவ்வொருவரும் இந்ததான சிலுவையின் தியான மரண நாளிலும் கூட சிலுவையின் பாடு மரணங்களை தியானிக்கிறதான இந்த நாளிலே நாம் அன்பையும்
ஒவ்வொருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு தேவன் கூப்பிடுகிறதான வேளையிலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதான அந்த ஒரு பலியின் வார்த்தையை நாம் தியானித்தோம். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டதான எங்கள் அன்பின் தகப்பனானவரே, அப்பா, எங்களுக்காக சர்வ லோகத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்ததான தேவாட்டுக்குட்டியே, உம்முடைய பிரச்சனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்த ஆளுகை செய்து எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் உமக்கு சாட்சியை வாழகத்து நம்ம கிருபை தருவீராக. உம்முடைய பிரச்சனத்துக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, கிருபைக்குள் வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 7 வார்த்தையுமே சபையில் உள்ள பிள்ளைகள் தான் பேசும்படி கொடுக்கப்பட்டிருந்தது. சில சூழ்நிலைகள்னால இந்த 5வது வார்த்தை நான் பேசும்படி மாறிவிட்டது. அல்லேலூயா. சரி, இந்த 5வது வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 இருக்கிறது. அங்கே வாசித்தால், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்த தாகம் அப்படியே நமக்குள்ளாய் வருவதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரு தாகம் குறையாமலே இருந்தது. அது என்ன அப்படின்னா, வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும், கர்த்தருடைய வசனம் நிறைவேற வேண்டும், என் பிதாவினுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்கிறதுல ரொம்ப தாகமுடையவராக இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்தார். கடைசி சிலுவையை சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜீவன் போகிற நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்த தாகம், வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும், வேத வசனம் நிறைவேற வேண்டும். இதில் இயேசு கிறிஸ்து ரொம்ப தாகமாயிருந்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தாகங்கள் ஒரு நாளும் குறையக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தாகம், ஜெபிக்கிற ஒரு தாகம் எப்போது நமக்குள்ளாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கிற ஒரு தாகம் எப்போதும் இருக்கணும். ஆண்டவர் யார் மேலே தான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த மனுஷன் ரொம்ப தாகமாக இருக்கிறானோ அவர்கள் தேவனால் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நமக்குள்ளாக ஆவிக்குரிய தாகங்கள் கொஞ்சம் கூட குறையாதபடி நாளுக்கு நாள் அந்த தாகங்கள் பெருகணும். ஆராதனை குறித்த தாகம், ஜெபத்தை குறித்ததான தாகம், அதே போல் வேத வசனங்களை தியானிக்கிற வாசிக்கிற அந்த மாதிரியான ஒரு தாகம் நமக்குள்ளா எப்போதுமே இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியின் மேலே ஒரு தாகம், அதே போல் ஆண்டவரை போல நாம் மாறணும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவரை போல மாறணும். தேசத்தை குறித்ததான ஒரு தாகம் நமக்குள்ளா இருக்கணும். தேசம் முழுவதும் ஒரு பெரிய ரட்சிப்பு வரணும், மனம் திரும்புதல் வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாகம். நம்ம மிகப்பெரிய ஒரு தேசத்தில் இருக்கிறோம். தேசத்தின் அளவு பெருசு, தேசத்தில் இருக்கிற ஜனத்தொகையினுடைய எண்ணிக்கை மிகவும் பெரியது. நாம் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, இந்தியாவில் இருக்கிற 144 கோடி ஜனங்கள் முழுவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். ஜெபிக்கும்போது நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்காக, தேவைகளுக்காக மட்டுமல்ல, இயேசுவுக்குள்ளாக இருந்த அதே தாகம் நமக்குள்ளாக வரணும். நாம் ஜெபிக்கணும் இந்தியாவுக்காக, இந்திய தேசத்தின் ஜனங்களுக்காக,
இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், இன்னும் பாவ சாபத்திற்குள்ளாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் இவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஒரு பாரம் எப்போதுமே நமக்குள்ளாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அநேக தாகங்கள் இருந்தது. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதான தாகம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனுஷனும் சுகமாகணுங்கிற தாகம் இருந்தது. ஆகையினால தான் அநேக வியாதிஸ்தர்களை இயேசு சுகமாக்கினார். இன்றைக்கும் நமக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கணும். எப்போதுமே நான் சுகமான மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அல்ல, மற்றவர்களும் சுகமாகணுங்கிற ஒரு மனநிலை. அதுக்கு அடுத்தால ஒரு மனநிலை, இயேசு சுகமாக்கினது போல நானும் சுகமாக்கணும் என்கிற ஒரு தாகம். அந்த தாகத்தில் நாம் வளர்ந்து கொண்டே போகணும். அடுத்தடுத்து தாகம். இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்கினார். பெரிய பெரிய வியாதிகளை, நாள்பட்ட வியாதிகளை சுகமாக்கினார். நம்மை கொண்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்வார். அநேக வியாதிகளை நம்ம பார்த்தோம்னா பிசாசின் ஆவிகள் மனுஷனுக்குள்ளாய் கொண்டு வருகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பார்த்தா ஆண்டவர் பிசாசை துரத்தும் போது ஊமையன் பேசினானாம். அப்போ பேச விடாமல் பண்ணினது பிறவி குறைபாடு அல்ல, பேச விடாமல் பண்ணினது அவனுக்குள்ளாய் இருந்த ஆவிகள். இன்னைக்கு அநேக ஆவிகள் நடக்க முடியாமல் கட்டி வைத்திருக்கிறது. இன்னைக்கு அநேக ஆவிகள் கேட்கக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிறது, பேசக்கூடாமல் கட்டி வைத்திருக்கிறது. அந்த கட்டுகளை உடைக்க ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆகையினால நமக்குள்ளாய் ஒரு தாகம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தாகம் அதிகமாய் நாளுக்கு நாள் நம்மிலே பெருக வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அதிகமாய் தாகத்தோடு அமர்ந்திருக்கணும். நான் இன்னைக்கு நிறைய நேரம் ஜெபிக்கணும். கடமைக்காக ஜெபிக்காதபடி அதிக நேரம் தேவனோடு அமர்ந்திருக்கணும். தேவனோடு துதிக்கணும், தேவனை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும். ஒரு அளவிட முடியாத ஒரு தாகமாக தேவ சமூகத்தில் இருக்கணும். அப்படியே இயேசு கடைசி வரையிலும் ரொம்ப தாகமாய் வாழ்ந்தார். அதே போல் ஜீவன் உள்ள நாள் மட்டும் நாமளும் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுவோம், அவரை பின்பற்றுவோம். அவர் இந்த பூமியில் எந்த விதமான தாகத்தோடு ஆண்டவர் வாழ்ந்தாரோ அதே தாகத்தில் நாமளும் கடந்து வருவோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். பரலோகமும் அந்த தாகத்தை குறித்து ரொம்ப சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 7:37 நாம் எடுத்து வாசித்தால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சத்தமாக பண்டிகையில் வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் பண்டிகைக்கு வந்தால் அவர்களுக்குள்ளாக என்ன தாகம் இருக்கும்? பண்டிகை கொண்டாடணும். ஆமாம், திரும்பி போச்சில் ஏதால வாங்கிட்டு போகணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். அந்த மூடில் இருக்கிறவங்கள பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பான பண்ண கடவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ தாகமுள்ளவர்கள் உலகத்திற்கு நேராக அல்ல, தாகமுள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் வர வேண்டும், கர்த்தரிடத்தில் வர வேண்டும். ஆகவே நாம் தாகமாக இருப்போம். இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் பரலோகத்தின் தேவன் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தாகமாயிருக்கிறேன், வேத வாக்கியங்கள் நிறைவேற தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தை தியானிக்கும்படி
தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பேருக்குள்ளாக ஒரு தாகம், வேத வசனத்தின் மேலே ஒரு தாகம், ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தின் மேலே ஒரு தாகம் வருவதாக. சிலுவையின் கடைசி சொட்டு இரத்தம் சிந்துகிறது வரையிலும், ஜீவன் போகிறது வரையிலும் இயேசு கிறிஸ்து தாகமாகவே இருந்தது போல நாங்களும் இந்த பூமியில் கடைசி மூச்சு வரையிலும் தாகமாயிருக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முடிந்தது என்கிற வார்த்தை பேசும்படி வாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்த யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் 6வது வார்த்தையாக யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது முடிந்தது என்ற வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை இயேசு சிலுவையில் கூறிய வார்த்தைகளில் உள்ளதிலே சிறிய வார்த்தை. இந்த வார்த்தையின் கிரேக்க மொழிபெயர்ப்பு டெட்டலஸ்டாய். இந்த வார்த்தை முடிந்தது, முடிந்து விட்டது, இந்த 2 அர்த்தத்துக்கும் பொருந்தும். ஆதியிலிருந்தே தேவன் இந்த சிலுவை மரணத்தை தேவன் திட்டமிட்டிருந்தார். வெளிப்படுத்தல் 13:8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உலக தோற்றம் முதல் தேவன் அடிக்கப்பட்டார் என்பதை வாசிக்கிறோம். முடிந்தது என்பது ஒரு வெற்றியின் வார்த்தையாக கருதப்பட்டாலும் இது ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தை. இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையும், பிதா தனக்கு கொடுத்த ஒவ்வொரு வேலையும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்து முடித்தார். இயேசு எவற்றையெல்லாம் செய்து முடித்தார் என்றால், தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றினார். நம்முடைய வேதனைகளை எல்லாம் முடித்தார். இரட்சிப்புக்குரிய வேலைகளை முடித்தார். ரட்சிக்கப்படுவதற்கு நாம் இனி வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. தேவனிடம் திரும்பினால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு தேவன் எல்லா வேலையும் முடித்து விட்டார். இயேசு எப்படி எல்லாவற்றையும் முடித்தார் என்பதை பார்க்கலாம். முதலாவது எபேசியர் 6:12 முதல் 13 வரை பார்க்கும்போது, சர்வாயுத வர்க்கத்தினால் தேவன் எல்லாவற்றையும் முடித்தார். அதன் பிறகு தேவன் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்கள் எல்லாரும் தூங்குகின்ற வேளையில் கூட இயேசு ஜெபித்து கொண்டிருந்தார். சிலுவையில் தொங்கும்போது கூட இயேசு தன்னுடைய ரட்சிப்பின் வேலையை செய்து கொண்டுதான் இருந்தார். சிலுவையில் தொங்கின கல்லனை கூட ரட்சித்தார். நாடோறும் பலியிட வேண்டிய நிலைமையை இயேசு மாற்றினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் தனக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டிய நிலைமையை மாற்றி இயேசு தம்மை தாமே ஒரே பலியாக செலுத்தி முடித்தார். இதை நாம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு இவற்றை எல்லாம் செய்து முடித்ததினால் அவருக்கு என்ன கிடைத்தது என்பதை பற்றி பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு இவற்றையெல்லாம் முடித்ததன் மூலம் இயேசுக்கு ஒரு மேன்மை கிடைத்தது. அதன் பிறகு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இயேசு இவற்றையெல்லாம் செய்து முடித்தது மூலம் இயேசுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தது. நாமும் நமக்கு தேவன் வைத்த சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும். இயேசு இவற்றையெல்லாம் முடித்ததற்காக 4 அடையாளங்கள் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் மக்களுக்கும் உள்ள இடைவெளியை தேவன்
மாற்றினார். தேவன் மரித்த பிறகு திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அதன் பிறகு இயேசு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அதன் பிறகு பரமேறினார். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து இன்று நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்து எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடிந்ததா. கொடுக்கப்பட்டான இந்த நாளுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய கணத்திற்குரிய தேவதாசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. இந்த நாட்களும் கூட தவக்காலம் என்பது ஒரு மாற்றத்தின் காலம். தவக்காலம் என்பது ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு காலம். தவக்காலம் என்பது ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கூட்டி செல்லக்கூடிய ஒரு காலம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகள் முற்று பெறுகின்ற வேளையில் தாம் இந்த உலகத்தில் வந்து செய்ய வேண்டியவற்றை முழுமையாக செய்துவிட்டதாக உணர்கின்றார். அதனை முடிந்தது என்று வார்த்தையின் மூலம் அறிக்கையிடுகின்றார். அதன் பின் இயேசு அதிக நேரம் உயிருடன் இருக்கவில்லை. இயேசுவின் உயிர் பிரிகின்ற வேளையில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி உயிர் விட்டதாக லூக்கா சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசு உயிர் விட்ட கடைசி வேளையை 4 சுவிசேஷங்களும் நமக்கு என்ன சொல்கின்றது என்பதை நாம் சற்று பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 15 இறை வார்த்தை 37. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு உயிரை விட்டார். லூக்கா 23:46. பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். யோவான் 19:30. காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தார். மத்தேயு மார்க் இருவரும் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டதாக சொல்கின்றார்கள். ஆனால் லூக்காவோ மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்ன வார்த்தையை சொல்கின்றார். மகா சத்தமாய் கூப்பிட்டு பிதாவிடம் ஆவியை ஒப்புவித்ததை குறிப்பிட்ட லூக்காவை போல யோவானும் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்வதை காண முடிகின்றது. இயேசுவில் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, தேவன் எனக்கு இந்த நாளில் தியானிக்க கொடுத்த வார்த்தை சிலுவை பாடுகளில் 7வது வார்த்தை ஒப்புவிப்பு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46 ஒருவர் வாசிக்க கேட்போம். பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லி மகா சத்தமை கூப்பிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தை 3 விதமாக சற்று சிந்திக்க மக்களை அழைக்கின்றேன். பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார், பாவம் இல்லாமல் தம்மை ஒப்பு கொடுத்தார், பாதுகாப்பாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:10. தம்மை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவம் இல்லாமல் தம்மை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகா
மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவரை திட்டப்படும்போது அவர் பதிலுக்கு ஒன்றும் சொல்லாமலும் நியாயத்தீர்ப்பு சொல்கின்ற வேளையில் நியாயத்தீர்ப்பு செய்வர்களுக்கும் தம்மை ஒப்பு கொடுத்தார். பாதுகாப்பாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தை. நான் என் ஜீவனை திரும்ப அடையும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். யோவான் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கைகளிலிருந்து பிடுங்கிக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 7 வார்த்தைகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பொறுப்பாக ஜெபத்தோடு தியானத்தோடு இந்த இடத்துல வந்து பேசின ஒவ்வொரு சபை பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுதியை சிறப்பாய் நிறைவேற்றினீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கிருபைகளை அதிகரித்து ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. ஆமாம், இப்போ அநேகருடைய செய்திகளை கேட்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. என்னைக்காக நமக்கு வர முடியாவிட்டால் வெளியிருந்து ஏன் கூப்பிடணும், ஆமாம் பேசின இவங்களையே பயன்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்ல கிருபையை தந்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புள்ள தகப்பனே, நல்ல பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த காலை சிலுவை தியான கொடுகைக்காக நன்றி. எங்கள் நடுவிலே நீங்க இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கொடுகையை ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை தியானித்து புரிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பேசின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த கொடுகை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மாறினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சபைகளில் நடக்கிற ஒவ்வொரு கொடுகையும் தேவன் மகிமைப்படணும். அந்த கொடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.